ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியாவை காட்டுறாங்க. அவள் பார்த்தா அவளோட லவ்வர் ஷென் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா போல். அவள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அந்த ஷென் வந்து அங்கே வந்த மாதிரியே தெரியல. ஸோ அப்போ பார்த்தா அவளுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது அவள் ஃப்ரெண்டு மூலியமாக. அவள் வந்துட்டு ஜியாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அவங்க ஹோட்டல் ரூமை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட சென்ட் பண்ணிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. இவன் நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் போகிறா. அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறான் போல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷென் இன்னொரு பொண்ணை தேடி போகும்போது நான் ஏன் இன்னொரு பையனை தேடி போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு உனக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே உன்னை மேரேஜ் பண்ணிக்க வரலன்னு நினைக்கிறேன், ஸோ வா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்க போயிடுறான். பிகாஸ் அவங்க வீட்லேயுமே அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அவன் அவனோட ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருப்பான் போல். அவங்க 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால பண்ணேன். இப்போ நம்ம உண்மைக்கு ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது, உனக்கு தேவைன்னா சொல்ல நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே வந்துட்டு இவ்வளோ தைரியமான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் நீ வா நான் எங்கே போகணுமோ ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லை நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவை அனுப்பி விட்டுறா போல். அப்புறம் பார்த்தா அங்கே அந்த ஷென் வந்துடுறான். அவன் நீ என்ன தப்பாக நினச்சிக்காத, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் இப்போ வந்துட்டு லேட்டாக வந்துட்டேன், வா இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷென் வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சிட்டு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ என்னோட வழியில் வராத அப்படின்னு சொல்கிறா. அவன் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் மன்னிச்சாலும் உன்கிட்ட திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் ஆக்சுவலி மார்ஷல் ஆர்ட்ஸோட ட்ரைனர் போல். அவள் அங்கே இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்லோட ஃப்ரெண்டு சூக்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி கிளப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணலாம், உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நைட் போல் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவகிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டி சொல்கிறா அந்த ஷென் வந்து என்னை ஏமாற்றிட்டான், இப்போது நான் வந்துட்டு வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே சூ வந்துட்டு அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், பார்க்கவும் கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது, பட் இவனை பார்க்கும்போது எனக்கு ஏன் ஃபெமிலியராக இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா போல். அப்போ சூ வந்துட்டு நம்மளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போக போகிறா. ஸோ அவளை அங்கேவே நிற்க வச்சுட்டு வாஷ்ரூம் தான் போயிருப்பா போல். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த கிளப்க்கு தான் வந்திருக்கான். அவன் அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் தான் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காள். ஸோ அவள் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன அப்படியே பார்க்க என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கா, உண்மைக்கு நீ என் ஹஸ்பண்டா இல்லை என் கண்ணுக்கு தான் யாரை பார்த்தாலும் அவனை மாதிரி தெரியுதான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கா, இவளை இங்கே விட்டுட்டு போனோம் பிரச்சனை தான் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கிறத சூ பார்த்துட்டு இது நம்ம வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பார்த்த பையன் தானே, ஸோ இப்போ நம்ம இவங்க ஊடையில் போகக்கூடாது, இவங்க கூடையில் ஒரு க்ளோஸ் மூமெண்ட்டில் க்ரியேட் ஆகணும், ஸோ நம்ம இங்கேருந்து போயிடலாம், அவனே அவனோட ஒய்ஃபை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறா போல். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஹீரோ வீட்டில் தூங்க வச்சிடறான். அவனோட வீட்டில் நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் தூங்கலான்னு ட்ரை பண்ணும்போது இவன் அவன் மேலே காலை போட கையை போட அப்படின்னு தூங்கவே விடலை போல். ஸோ நம்ம ஹீரோ வேகமாகவே எந்திரிச்சிடறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு நீ வந்துட்டு நான் ட்ரிங்க் பண்ணேன்னா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தானே கூட்டிகிட்டு போயிருக்கணும், நீ எதுக்கு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு இவ்வளோ ஆசையா, நான் ஒன்றும் ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூமில் இருந்தான்னு சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு அதனால தான் சேஃபாக உன்னை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறா போல். அவள் அங்கேருந்து வெளியில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி மேலே இடிச்சிடுறா. ஆக்சுவலி அது மோவோட அம்மா தான் போல். நம்ம ஹீரோயின் லைட்டாக இடிச்சதுக்கு அத்தனை டைம் சாரி கேட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் திட்டிக்க கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயினோட கேரக்டர் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டு நம்பருமே வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுமே நம்பரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். இவங்க அம்மா யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் இந்த பொண்ணை நம்மளோட டாட்டர் இன் லாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இவ தான் அவனோட உண்மையாக டாட்டர் என்னலான்னு தெரியாமல்.
அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா பெரிய ஆர்ப்பாட்டமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படி தான் நான் பெற்று எடுத்தேன்னு தெரில, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ ஒரு ராட்சசி அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க, என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, யாருனே தெரியாத ஒருத்தவங்க கூட எதுக்கு நீ மேரேஜ் பண்ண, இத்தனை வருஷமாக நம்மளோட கம்பெனி குட்டியாக தான் இருக்குது, ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த ஷென் தான், ஸோ நீ அவனை விட்டுட்டு எப்படி வேற ஒருத்தவனை மேரேஜ் பண்ண முடியும், அப்புறம் அவன் எனக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசுகிறாரு போல். அப்போ அந்த ஸ்டெப்மா வந்துட்டு ஒன்று உங்கள் அம்மா சரியாகவே வளர்க்கலை, அதனால தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு, ஆக்சுவலி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஸோ தேவையில்லாமல் எங்கள் அம்மா பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கிறதே கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்கிறா. உங்களோட ஸ்டெப் சிஸ்டர் இருப்பாள், அவள் எந்திரிச்சிட்டு நீ தேவையில்லாமல் அம்மாவை பற்றி பேசாத, நீ தான் தரம் தாழ்ந்து வேற ஒருத்தவனை போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு இப்போ கூட உங்கள் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடும்ன்ற கவலை மட்டுமே தவிர்த்து அந்த ஷென் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணிட்டு இருக்கான், அதை தெரிஞ்சும் நீங்கள் எப்படி அவனை என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க, ஸோ நீங்கள் சுயநலமாக தானே இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா அவளை பயங்கரமாக திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஸோ என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா போல். போகிற வழியில் அந்த ஷென் திரும்பவுமே மீட் பண்ணிவிட்டு நான் அந்த ஜியாங் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க போல், அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா போல். அவங்க டீச்சர் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர். அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப டேலண்டடான பொண்ணு, உன் கரியரில் நீ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ரீசெண்டாக என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை பற்றி யோசிக்காமல் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஜியாங் வந்துட்டு அந்த ஷென்னோட அம்மா கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கா. அந்த ஜியாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப இலக்காரமா, ஷென் ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருந்தா நினச்சேன், பட் அது தப்பு, அவனோட குழந்தையோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, நாங்கள் ஒரு அழகான ஃபேமிலியை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீ வந்துட்டு ஒரு நல்ல அழகான குழந்தைய பெற்றுக்கோ, எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் அவன் திரும்ப என்னை வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, அவன் உன்கிட்டயும் ட்ரூவாக இருக்க மாட்டான் என்கிட்டயும் ட்ரூவாக இருக்க மாட்டான் அப்படின்னு ஒன்று இந்த ஜியாங் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறா போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவள் கையை பிடிச்சிட்டு நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிற, உன் குழந்தைக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அந்த குழந்தைய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னும் போது இந்த ஷென்னோட அம்மா ரொம்ப தான் நீ பண்ணுவ, நீ முதல் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஓவராக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போயிடுறா போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, மோ நீ வந்துட்டு வேகமாக மேரேஜ் பண்ணிக்கணும், நீ வந்துட்டு எவ்வளோ நாள் தான் தள்ளி போட்டுகிட்டே இருப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லாமல் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே படல, சும்மா எதுக்கு எப்போ பார்த்தாலும் மேரேஜை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்துருக்கேன், அவள் என் டாட்டர் இன் லா வர்றதுக்கு அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஸோ அவளை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை மீன் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தாத்தா நீயும் சரியாக தான் சொல்கிற, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு வேகமாக மீட் பண்ண, அவளவே அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான் போல். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணிவிட்டு நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, இவன் ஏன் திடீர்னு நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோயின், ஐயோ இவன் வந்துட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறான் போல், இப்போதைக்கு என்னால் இவனை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கால் பண்ணுறதுக்குள்ளே அவனை பிளாக் பண்ணிட்டா போல். நம்ம ஹீரோ இவன் என்ன பிளாக் பண்ணிட்டா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எங்கே இருக்கா, அவளோட அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருமே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிடுறாரு. ஸோ லேட்டராக காட்டுறாங்க, ஆஃப்டர்நூன் ஹீரோயின் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான் போல். ஸோ அவன் வந்துட்டு அவள் டோரை லாக் பண்ண போகிறா, பட் ஹீரோ உள்ளே வந்துடுறான். அவன் கையில் ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது போல். ஸோ ஹீரோயின் நம்மளை டிவோர்ஸ் தான் பண்ணிக்க போகிறான்னு நினைக்கும் போது அவள் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கான். அவன் சொல்கிறான், என்னோட வீட்டில் நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க,
அதனால தான் அப்போ உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ நீ என்னோட ஒரு லவ்லியான ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும் அவங்க முன்னாடி. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போதைக்கு நீ வந்து எனக்கு நடிக்கணும். நான் உனக்காக பேயும் பண்ணிடுவேன். மந்த்லி நான் 1 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சாய்ஸாக தான் இருக்குது. அவன் வந்துட்டு சொல்கிறான், நீ டிவோர்ஸ் பண்ணக்கப்புறமும் உனக்கு நான் நிறையா பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின்மே இப்போ தனியாக தானே லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ அவளுமே அதுக்கு ஓகே சொல்லிட்டு மொத்தமாகவே அந்த அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ணாமல் சைன் போட்டு கொடுத்துட்றா போல். நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறா. அப்போது ஃப்ரெண்டு வந்துட்டு, நான் உன் ஹஸ்பண்டை பற்றி நேற்று தான் சர்ச் பண்ணேன். அவன் எவ்வளோ பெரிய பில்லியனியர் தெரியுமா. ஸோ நீ அவன்கிட்ட போய் இத்தனோடு பணத்தை போய் டிமாண்ட் பண்ணியிருக்க. நீ அவன்கிட்டேருந்து நிறைய பணம் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இதுவே எனக்கு போதும், நான் ரொம்ப கிரீடியாகவும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அவள் வந்துட்டு சர்ச் பண்ணுறா போல். ஸோ மோ குரூப்போட பிரசிடென்ட்டே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவள் வந்துட்டு, அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் போல். ஸோ அவன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஆக்சுவலி எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உங்ககிட்ட நான் சொல்லலை, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு. ஸோ அவங்க அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது போல். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி வரான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட, டீச்சர் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ தான் தெரியுது அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சரே நம்ம ஹீரோயின் தான் போல். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க போல். நம்ம ஹீரோயினை யாருமே இந்த மாதிரி கேர் பண்ணது கிடையாது. அவங்க அம்மாவுமே அவளுக்கு 3 வயசுலேயே இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ அவளுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஈவினிங் போல் புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவள் வேகமாக எந்திரிச்சு போகிறான் அப்படின்னு தடுக்கி பூல்குள்ளே விழ போகிறா போல். நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து பிடிச்சிடறான். ஸோ 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷிவர் ஆகிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு, என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு தள்ளிக்கும் போது நம்ம ஹீரோ, இப்போ என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா போல். அப்புறம் காட்டுறாங்க நைட் போல் நம்ம ஹீரோவோட அம்மா ரூம்குள்ளே போய் செக் பண்ணால் ஹீரோனோட ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹீரோ ட்ரெஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது போல். அப்போது மோவை கூப்பிட்டுட்டு அவளோட ஸ்டெப் மாம் வந்துட்டு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அவளுக்கு கிடையாது, அப்பாவும் சரி கிடையாது, எனக்கு எல்லாமே இப்போ தான் தெரிய வந்துச்சு, நீ சம்பாதிக்கிற பணம் இல்லாமல் ஒய்ஃப்க்கு தான், பார்த்தா உன்னோட ட்ரெஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, நாளைக்கு நான் அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போய் அவளுக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடு, இல்லைனா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவள் வாழ்ந்துட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்க்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ வாணும் நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுமே அவள் வீட்டுக்கு போகிறான் போல். அங்கே பார்த்தா லிஃப்ட் கூட கிடையாது, ஸ்டேர்ஸில் தான் ஏறி போனான். அவன் சொல்கிறான், லிஃப்ட்டு கூட இல்லாமல் எதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து, நான் ஒன்று மாதிரி ஒரு பெரிய பணக்காரெல்லாம் கிடையாதுல்ல, அப்போ நான் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் இப்போ வரைக்கும் உன் ஒய்ஃபை நல்லா தானே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ என்னோட மணியெல்லாம் நீ டிடெக்ட் பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் வந்துட்டு இன்றைக்கே உங்ககிட்ட இருந்து 5 லேக் எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அவள் தலையில் அடிச்சுட்டு, அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து, நீ சிரிக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கே, என்னடா இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறான் போல். நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஏதோ பார்ட்டிக்கு போயிருப்பான் போல், பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணிடுறான் போல். நம்ம ஹீரோயினோட தள்ளி விட்டுட்டு அவள் வெளில போய் சோஃபாவில் தூங்கிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரும்போது அவள், நீ என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட பேசவே விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா போல். நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு அவன் பால்கனி வழியாக கீழே பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து புக் ரீட் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ளார்ஸ்லாம் விழுகுது போல், அதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு, இவ எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறியாமையே அவளை ரசிக்க ஆரம்பிக்கிறான் போல். ஸோ அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, உன்னோட அம்மாவோட லாஸ்ட் 2 ஃபோட்டோஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது, அவங்க அம்மாவோட பிலாங்கிங்ஸ் உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ இப்போ நீ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்
உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்துட்டு ஷென்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா நான் இந்த ஃபோட்டோஸை தர மாட்டேன், நான் வந்துட்டு எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே தெரியல. போய் ஷென்னை மீட் பண்ண போறா போல. அவன்கிட்ட போய் இதை சொன்னா அவன் வந்துட்டு அப்போ நீ வந்துட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணு, என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, அப்போதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் போல. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவள் வந்துட்டு அங்கேருந்து வெளில போகும்போது அந்த ஜியாங் வந்துடுறா போல. அவன் நம்ம ஹீரோயின் போட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இப்போ இதுக்கு நீ ஷென்னோட கம்பெனிக்கு வந்திருக்க, அவனை செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ இப்போ உன்னோட ஷென்கிட்டே கேளு, உனக்கு வந்துட்டு ஒரு பேபியையும் கொடுத்துட்டு அவன் இப்போது அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்னை கேட்டுட்டு இருக்கான், அப்போது யார் மேலே தப்பு அப்படின்னும் போது அங்கே ஷென் வந்துடுறான் போல். அவன் தேவையில்லாமல் நீ ஜியாவை கத்திட்டு இருக்காத, நான் வந்துட்டு உண்மையை சொல்கிறேன், எனக்கு நீயும் தேவை கிடையாது, உன் குழந்தையும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறான் போல். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா, உன் படம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேசலை. நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு, இவன் எதுக்கு எனக்கு திடீர்னு டிவோர்ஸ் கேட்குறான்னு தெரியல, ஸோ அவளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு போல். இந்த பக்கம் காட்டுறாங்க ஜியாங் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறா போல், அதாவது ஷென்னோட வீட்டுக்கு. ஷென் சொல்கிறான், நீ இப்போவே இந்த பேபியை அபார்ட் பண்ணு, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது அங்கே அந்த ஷென்னோட அம்மா வந்துடுறாங்க, நான் ஜியாங்கை வந்து அபார்ட் பண்ண விட மாட்டேன், அவள் தான் என்னோட டாட்டர் இல்லா, ஸோ நீ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜியாங்க வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க போல். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு அவங்க அப்பாவை பற்றி, ஸ்டெப் மாமா பற்றி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா போட்ட கண்டிஷனை பற்றி. ஸோ நம்ம என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாளா, இதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே இன்வெஸ்ட்மெண்ட் தந்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இவன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும், ஸோ உன்னை செடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அவளுக்கு இதில் விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவள் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணி அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க போல். நம்ம ஹீரோவுமே 28 இயர்ஸில் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது, நான் வந்துட்டு கண்டிப்பாக இவன் என்னோட ஒய்ஃப், நாங்கள் வந்துட்டு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது, இப்போ இவன் என்னோட ஒய்ஃப், ஸோ இவ ப்ராப்ளம் வந்து என்னோட ப்ராப்ளம் மாதிரி, ஸோ நானே இவங்க அப்பா கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் போல். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய அக்ரிமெண்ட்டை கொடுக்குறான். ஸோ நீ போய் உங்கள் அப்பாவோட கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லு, ஸோ நீ வந்துட்டு எனக்கு இப்போவே இதை திருப்பி தரணும்னு இல்லை, நீ எனக்கு திருப்பி கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை உனக்கே நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு நம்ம டிவோர்ஸ் பண்ணக்கப்புறம் அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு மெதுவாக கூட பண்ணு, எனக்கு இது அவசரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவள் ஹீரோ கிட்டே கேட்குறா, நீ எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, நீ என்னோட ஒய்ஃப் ஆகிட்டே, அப்போது நான் உனக்கு இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சம் நம்ம ஹீரோ மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறா போல். அவங்க அப்பா வந்துட்டு, இங்கே பாரு நீ வந்துட்டு பெரிய ஒரு பில்லியனியர் மோக்கிட்டேருந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கின, நீ வந்துட்டு எப்படி இந்த மாதிரி பண்ண, எனக்கும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் அந்த மோன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்க, உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் என்னை வந்து நீங்கள் தொல்லை பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா போல். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்ணுறாங்க, தாத்தா கீழே விழுந்துட்டாரு, ஸோ அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் பார்த்து தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ காலில் இருந்து நம்ம ஹீரோயினோட மதரின்லாவும் ஃபாதரின்லாவும் அங்கேவே இருக்கிறாங்க போல். ஸோ ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. ஈவினிங் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ தாத்தாவை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா போ. ஸோ நம்ம ஹீரோ அவனோட கோட் எடுத்து ஹீரோயினுக்கு போற்றி விட்டுட்டு தாத்தாவை கேர் பண்ணிக்கிறான் போல் அவன். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. ஸோ இவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ கோல்டாக இருக்கானோ, ஸோ அந்தளவு அவன் கோல்டு கிடையாது, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த சூக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல். ஸோ அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவன் பார்த்தா போன உடனே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டான் போல். ஸோ அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் சாங் இருக்கால, அவள் வேறு பையன் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கா. ஸோ அவள் வேறு ஏதோ தப்பாக பண்ண போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவளோட அப்பா அம்மா அவளுக்கு நல்லா தானே பணம் தராங்க, அப்புறம் ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த ஷென் வந்துட்டு
வீட்டில் உட்காந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நான் மேரேஜ் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு பேசுகிறான். அப்போ ஹீரோயின் வந்து உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்க போகிறது கிடையாது, நான் ஆல்ரெடி மேரிட் உமன், இனிமேல் எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா போல். அவன் ஃபோனை போட்டு உடச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ அவளை பற்றி எதுக்கு தான் யோசிச்சுட்டே இருக்கியோ, உனக்கு இப்போ ஜியாங்க இருக்கா, நீ அவளை பற்றி மட்டும் யோசி, அதுக்கு மேலே அந்த ஜியா கிட்ட ஒரு பணமும் கிடையாது, ஒரு சொத்தும் கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்க. அன்னைக்கு நைட் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து சூ கூட சேர்ந்து கிளப்பில் இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா அந்த சாங் இருக்கால, அவள் ஏகப்பட்ட ரவுடி மெம்பர்ஸ் கூட இருக்கா. ஸோ அவளை அங்கேருந்து அவங்க தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க போல். அவளும் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் போய் அந்த ரவுடிஸை தடுக்கிறா, அது என்னோட சிஸ்டர், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு. பட் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பா போல். ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த சாங் வந்து சொல்கிறா, நான் வந்துட்டு சில பேர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன், அதனால் அடைக்க முடியல, ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், இதை பற்றி அப்பா அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க போல். இந்த சாங் வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டுட்டு இவ தான் தேவையில்லாமல் பண்ணிட்டா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கிளப்க்கு போயிருந்தேன், இவ தேவையில்லாமல் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ அதுக்காக இவன் மித்தவங்க கிட்ட அவள் பாடியை செல் பண்ண பார்க்குறா அப்படின்னும் போது அவங்க ஸ்டெப்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக கத்துறாங்க, நீ எப்படி உன் தங்கச்சி மாதிரி தானே இவளும், அவளை எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸோ டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் எப்போவுமே உங்கள் பொண்ணவே நம்புங்க, அவள் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான், அவள் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிடுறா போல். அங்கேருந்து அந்த சாங்கை வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா வேற ஒரு பர்சன் வந்துட்டு இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, நான் அந்த பாரில் தான் இருந்தேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ போலீஸும் அனுப்பி விட்டுறாங்க போல். இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம சாங் வந்து வெளில போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா உண்மைக்கே ஏன் மேலே தான் தப்பு, உண்மைக்கே ஜியா மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லும் போது தான் புரியுது ஜியா வந்துட்டு நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வெளில போய் பார்த்தா அங்கே ஹீரோ வெயிட் பண்ணுறான் போல். ஸோ அவன் தான் ஆளே அனுப்பி விட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் போய் காரில் ஏறினோடனே அவன் சொல்கிறான், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நானே உள்ளே வந்திருப்பேன், அப்புறம் நான் வந்தேன்னா அங்கே பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க, கண்டிப்பாக அதை வந்துட்டு நியூஸ்லாம் போட்டுருவாங்க, அதனால தான் நான் உள்ளே வரல, நீ வந்துட்டு உனக்கே தெரியுது உன் ஃபேமிலி உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு, நீ ஏன் அவள் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான்னு விட வேண்டியதானே, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசுகிறான். நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு இவனுக்கே என் மேலே இவ்வளோ ஆக்கற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா போல். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ வந்துட்டு அந்த ஷென்னை போய் மீட் பண்ணாத, நீ ஒரு வேளை அவனை பார்த்து பேசும்போது என்னோட வீட்டில் யாராச்சும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமே அதுக்கு சரின்னு சொல்கிறா போல். அதுக்கப்புறம் அவள் கேட்குறா, தாத்தா வந்துட்டு எப்போவுமே சோகமாக இருக்காரு, அது ஏன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறா, என்னோட கிராண்ட்மாவும் அவரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ ஆக்சுவலி என் கிராண்ட்மா வீட்டில் என்னோட தாத்தா வந்துட்டு அப்போது ஒரு ரிச்சான மேன் கிடையாதுன்னு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் எங்கள் கிராண்ட்மா வீட்டை விட்டுட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பெரிய கம்பெனியை க்ரோ பண்ணாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போது எங்கள் கிராண்ட்மா இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால அப்போலேருந்தே எங்கள் கிராண்ட்பா ரொம்ப சோகமாக தான் எப்போவுமே இருப்பார், அவர் தான் கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாத்தையும் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறான் போல். ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கும் போது அந்த ஷென்னோட அம்மா வந்துட்டு, என் பையனை வந்து ஒரு தடவை மீட் பண்ணுறியா, அவன் ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கான், அவன் வாயை திறந்தாலே உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அதை எப்படி உங்களால் இப்படி வந்து கேட்க முடியுது, இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு வேறு ஃபேமிலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஸோ உங்கள் பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், அப்புறம் எப்படி இப்படி வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவள் ஒரு ஹோட்டலில் தான் இருக்கா போல். அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் பேசுகிறா, எனக்கு என்னமோ மேலே உண்மைக்கே லவ் வந்த மாதிரி தான் இருக்குது, பட் எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டுருக்கு, எனக்கு தோன்ற மாதிரி அவனுக்கு தோணலண்ணா, கண்டிப்பாக எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜியாங் இதெல்லாம் கேட்டுறா போல். ஸோ அங்கே ஷென்னோட அம்மா கிட்டே போய் அவள் சொல்கிறா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மைக்கே அந்த ஜியாக்கு வந்துட்டு மேரேஜ்லாம் ஆகலை, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருக்காங்க போல் அப்படின்ட்டு. அவங்க அம்மா
அப்படியா, இவளெல்லாம் போய் யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு அந்த ஷெனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அந்த ஜியாவை தான் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இந்த ஷென் இதெல்லாம் கேட்டுறான் போல். அப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவன் சொல்கிறான், நீ என்னை மன்னிச்சிட்டு, நான் பண்ண தப்பலாம், எனக்கு அந்த ஜியாங்லாம் வேண்டாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறான். நம்ம ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல். அங்கே பார்த்தா அந்த ஷென் பக்கத்தில் உட்காந்து அவகிட்ட பேசி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ இதை வந்துட்டு காரில் இருந்து பார்த்துறான். ஸோ அவனுக்கு ஜெலஸ் ஆகுது. ஸோ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து போயிடுறான் போல். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து அவன் பிக் பண்ணிக்கிறான். பார்த்தா பின்னாடி ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அந்த கார் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஷென்னோடதாக தான் இருக்கும், அதை அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா அதே மாதிரி அவனோட காரை அடிச்சு நொறுக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறேன், என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ சிஸ்டர் எல்லாவையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னால் வர முடியும் அந்த மாதிரி பார்ட்டிக்கு அப்படின்னும் போது, அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நீ எனக்காக எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு இதை கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பார்ட்டிக்கு போயிடுறாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே சாங்லாம் பாரு. ஸோ எல்லாருமே அவளை வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அப்ரிஷியேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கே வென்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் போல். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ நல்லா ட்ரிங்க்கும் பண்ணிடுறான் போல். ஸோ காரில் அவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த வென் கிட்ட ஹீரோயின் கேட்குறா, ஆக்சுவலி நீங்கள் யார் மோக்கு அப்படின்ட்டு. அவன் சொல்கிறா, நானும் அவனும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா போல். ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ வென் இறங்க வேண்டிய பிளேஸ் வந்துடுது. அவள் இறங்கி அங்கேருந்து போகிறா. ஸோ நம்ம ஹீரோ போகும்போது அவள் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா போல். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவளுக்கு அந்த வென் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ எந்திரிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் வந்து கிளம்பி போயிட்டா போல். அவள் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு நம்ம ஹீரோ ஈவினிங் பிக் பண்ண வந்தாலும் அவள் பேசவே மாட்டேங்கிறா. ஹீரோ பேசிகிட்டே இருந்தாலும் அப்போது அவன் வந்துட்டு, நீ எதுக்கு என்ன இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க, என்ன ஆச்சு, என்கிட்ட சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கும் வெனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம சும்மா கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், அவள் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ அவளை ட்ரூவாக லவ் பண்ணிகிட்டு இருக்கா, நான் ஏன் உங்கள் ஊடையில் வரணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு, அந்த வெனுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாதன்னு சொன்ன உடனே ஹீரோயின்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா இவன் உண்மைக்கே நான் லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த வென் வந்துட்டு ஹீரோ மீட் பண்ணிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே அவள் வீட்டுக்கு போயிட்டு பைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் உடச்சிட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவள் திரும்பவுமே ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ போய் தான் சொல்கிற, என்னை இக்னோர் பண்ணாத, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அங்கே அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, இவனுக்கு உண்மைக்கே ஒரு ஒய்ஃப் இருக்கு, நீ இவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கா. ஸோ நைட் போல் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி ரெண்டு பேரும் என்னோட ரூமில் தங்கிக்கோங்க, பிகாஸ் உங்கள் ரூமில் கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போகிறா. அங்கே பார்த்தா ஒரு குட்டி பையன் அம்பர்லாம் வச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஸோ ஒரு 13 இயர்ஸ் ஆர் 14 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அவங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. அந்த சாங்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டில். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் மழையில் நனைஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா போல். அப்போது ஒரு பையன் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு அம்பர்லா கொடுத்துட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டு போயிருக்கான். அதில் வந்துட்டு 1 மில்லியன் இருந்திருக்கும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு பொண்ணுக்கு ஒரு 14 இயர்ஸ் இருக்கும் போது நீ அம்பர்லாவும் கார்டும் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, அப்போ அந்த பொண்ணு நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் அப்போலேருந்து அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், அதனால தான் மேரேஜே பண்ணிக்காமல் இருந்திருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் தான் அதுன்னு தெரிஞ்சோடனே அவன் ஹக் பண்ணிட்டு அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு, நான் வந்துட்டு இத்தனை நாளாக உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப இமோஷனலாக ஆகிருது.
அப்புறம் காட்டுறாங்க இந்த பக்கம் அந்த வெண் இருக்கால அவளும் இந்த ஷென்னும் சேர்ந்துக்கிறாங்க போல. அந்த வெண்க்கு நம்ம ஹீரோ வேணும், இந்த ஷென்க்கு நம்ம ஹீரோயின் வேணும். ஸோ அதனால அவங்க பார்த்தா அந்த வெண் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட ஸ்கூலில் படிச்சிருப்பாங்கள அவங்களெலாம் கண்டுபிடிச்சிடறா. ஸோ அவங்களாம் ஹீரோயின் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டு அவளை மிரட்டுறாங்க. அவளோட தப்பான மார்ஃபிங் போட்டோலாம் வச்சுட்டு இதை உன் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டிடுவோம், அவன் கண்டிப்பாக நான் தப்பாக புரிஞ்சுப்பான். ஸோ நீ வந்துட்டு அப்படி நாங்கள் காட்டக்கூடாதுன்னா எங்களுக்கு 2.2 மில்லியன் வந்துட்டு நீ தரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. அவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு உண்மைக்கே நம்ம ஹீரோயின் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இவளுக்கு உண்மையான ட்ரூ லவ்வே இல்லாமல் போயிடும்ல. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மார்ஃபிங் வந்துட்டு அந்தளவு மோசமாக இருக்குது போல். அவள் வேறு யாருக்கூடயும் இருக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணன்னு தெரில. ஸோ ஹீரோ கிட்டே போய் எனக்கு உன்னோட கார்டு தருவியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் உன்னோடது தான், என்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு எவ்வளோ சீக்கிரம் பணம் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் சென்ட் பண்ணாமல் இருப்பேன்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுது. அவள் வீட்டுக்கு போயிட்டு கூட ஹீரோ கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறா. ஸோ ஹீரோக்கு ஒன்றுமே தெரியல, அவன் ஏன் என்னை இக்னோர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிட்ட போய் பணத்தெல்லாம் கொடுத்துட்றா போல. அவங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அங்கே போலீஸ் வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நாங்கள் என்ன அவ்வளோ பயத்தும் நினச்சி ஆல்ரெடி உன் ஃபோட்டோவில் நாங்கள் வைரல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோ நம்பவே இல்லை. நம்ம ஹீரோயினை பற்றி அவனுக்கு தெரியும், அதனால அவன் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அவன் நம்பவே இல்லை. ஸோ அசிஸ்டன்ட் கிட்டே சொல்கிறான் இந்த ஃபோட்டோஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு, பட் நிறைய பேர் ஷேர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே இப்போவே டெலீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுத்துட்றான் போல். ஸோ அதே மாதிரி அவங்களும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க அந்த 3 பொண்ணுங்க தான் அந்த வெண்ணோட பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி அந்த ஷென்மை இருக்கான். ஸோ அவங்கள ஜெயிலில் போட்டாச்சு, அந்த 3 பொண்ணுங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்டு கொடுக்க சொல்லியாச்சுன்னு சொன்னபோது நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஷோக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே ஜியா இருப்பா, அவள் எங்கேயுமே காணோம் அப்படின்னும் போது சொல்கிறா அவள் எப்போல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காளோ அப்படின்ட்டு அவள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா, நீ அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் போய் செக் பண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அங்கே போகிறான். பார்த்தா அவள் வந்துட்டு அழுத மாதிரியே அங்கே தூங்கிட்டு இருக்கா போல அவளோட ரூம்ல. நம்ம ஹீரோ போய் அவளை எழுப்பும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு அவனை ஃபேஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் அந்த ஃபோட்டோஸை பார்த்துருக்க மாட்டான், அதனால தான் இப்போ வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசுகிறான் போல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை பற்றி நீ எந்த ஒரு கவலையும் பண்ணாத, அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்கு. ஹீரோ அங்கேருந்து அவளை கூட்டு போக போகிறான் போல. அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோஸில் நிறைய பேர் பார்த்துருந்தேன், உன் ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ நீ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா, அது ஃபேக்கானு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு ஏதாச்சும் நினச்சிட்டு இருந்தால் அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது, உன்னோட ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்படி தான் என் ரெப்புடேஷன் கிடணும் அப்படின்னா அது கெட்டுட்டு போதும், எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறா. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு கிராண்டான வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவளுமே அங்கே வந்துட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த ஷென்னும் வெண்ணும் வந்துடுறாங்க போல். உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி உங்களால் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இங்கே பாரு ஜியா, உன்னை பற்றின எல்லா ஃபோட்டோஸும் என்கிட்ட இன்னமும் இருக்குது, அதை பார்த்தா கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் போல். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா அவங்க ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, தாத்தா யாருமே இதை நம்பவே இல்லை போல். ஸோ அவங்க கிராண்ட்பா சொல்கிறாரு இந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், இவ வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு, இவ என்னோட கிராண்ட் சைல்டு மாதிரி தான், ஸோ இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணும் ஷென்னும் சேர்ந்தானே இந்த மாதிரி பண்ணாங்க, அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருது போல். ஸோ அதனால் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து ஹாப்பியாக மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் கன்வின்ஸ் பண்ணிடுறான் அந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிடையாது, அதை மார்ஃபிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.